அமெரிக்க கடன் பத்திரங்களை விற்பனை செய்ய ஐரோப்பிய நாடுகள் முயன்றதால் அந்த நாடுகளை பழிவாங்குவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். கனடாவுக்கு அருகில் அமைந்துள்ள கிரீன்லாந்து தீவு பகுதி பல ஆண்டுகளாக டென்மார்க் நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்ட தன்னாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். மேலும் கிரீன்லாந்தை எங்களுக்கு விற்க டென்மார்க் முன்வரவில்லை என்றால் வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இதற்கு டென்மார்க் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. அமெரிக்காவின் இந்த செயல் நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளிடையே அதிர்ச்சியடைய வைத்த நிலையில் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என 6 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டன. இச்சூழலில்தான் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை ஆதரிக்காத நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப் போவதாகவும் தங்கள் வசமிருக்கும் அமெரிக்க பத்திரங்களை மொத்தமாக விற்பனை செய்ய ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இது ட்ரம்பை அதிர்ச்சியடைய வைத்த நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற இராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையை கைவிடுவதாகவும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ட்ரம்ப், ஐரோப்பிய நாடுகளிடம் அமெரிக்காவின் ஏராளமான கடன் பத்திரங்கள் உள்ளன. ஆனால் அவற்றை மொத்தமாக விற்பனை செய்ய அந்த நாடுகள் முடிவெடுத்தால் அதற்கு பதிலடியாக பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவிடம் பதிலடி கொடுக்க ஏராளமான வளங்கள் உள்ளன என்றும் அவற்றை நாங்கள் பயன்படுத்துவதை ஐரோப்பிய நாடுகள் விரும்பாது என்றும் கூறியுள்ளார். அவரின் இந்த கருத்து மீண்டும் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.